السلام عليكم ورحمة الله وبركاته. يا ود الهدى راغبا زندا فامدحا من بدا في ضواحي جودا يا كريم الكرام كنت غالي الغرام في حديث ورام صدركم رشدا صلي ربي على أحمد مع سلام من والي العلا صحبه سجدا وارض عمن قرأ مع الاحترام بجمع الورى رايدا نفيدا وعفو من شدا قارئا مولدا سامعا منشدا من ثناه انتدى كالت الفسحا عن ثناك التي بلغت إنني كالتي السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை மிகு காயல் மாநகர் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 28ஆம் நாள் இது. இன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய நினைவாக பேசப்படும் நாள் இது. இந்த மன்றினுடைய நாயகர் அவர்கள் ஹதீத் அறிவிப்பாளர்களினுடைய சக்கரவர்த்தி, அதிர வைக்கும் நினைவாற்றல், ஹதீது தொகுப்பிலே உச்சத்தை தொட்ட சிகரம், ஜெயினுல் உம்மா, இஃப்திகாருல் ஐம்மா,
அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீத் சையதுனா முஹம்மது பின் இஸ்மாயிலுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாறை பேசுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் என்பது ரஜப் 28 அவர்கள் பிறந்த நாளோ மறைந்த நாளோ அல்ல. அவர்கள் பிறந்ததும் மறைந்ததும் ரஜப் அல்லாத இன்னொரு நாளில். ஆனாலும் இந்த மன்று அவர்களினுடையது என்பதால் அவர்களை குறித்து கண்டிப்பாக பேசப்பட வேண்டும் என்று பெருமக்களினுடைய சிந்தையில் உதித்த அந்த எண்ணம் இன்று செயலாக தொடர்கிறது. ஹிஜ்ரி 194 ஷவ்வால் பிறை 13 வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு பிறகு இந்த வையத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். கிபி 810 ஜூலை 19 இன்றைய உஸ்பெஸ்கிஸ்தானில் இருக்கக்கூடிய புகாராவில் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய தந்தையை எடுத்துக்கொண்டால் இஸ்மாயில், இவர்களுடைய இயற்பெயர் முஹம்மது, புகாரி இமாமினுடைய அசல் பெயர் முஹம்மது. அபு அப்துல்லா என்பது அவர்களுடைய குன்யத்து பெயர், சிறப்பு பெயர். அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு முஹத்தீதாக திகழ்ந்தவர்கள் தான். அவர்களுடைய தந்தை இப்ராஹிம், அவர்களுடைய தந்தை முகீரா, அவர்களுடைய தந்தை பர்தஸ்பா. இந்த அவர்களுடைய மூன்றாம் பாட்டனாராகிய முகீரா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் துவக்க காலத்திலே மஜூசியாக நெருப்பை வணங்கக்கூடியவராக இருந்தவர். அல்லாஹ்வினுடைய பேரருளால் அன்றைய தினம் புகாராவினுடைய கவர்னராக இருந்த யமானுல் ஜௌஃபி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய திருக்கரத்திலே சையதுனா முகீரா அவர்கள் தன்னுடைய கரத்தை பதித்து இந்த சத்திய தீனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுடைய தந்தை இஸ்மாயில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முஹத்தீத் என்றும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பிரதானமான மாணவர். அதோடு மாத்திரம் அல்லாமல் ஒரு சிறந்த வியாபாரி, முஹத்தீதாகவும் இருந்து வியாபாரியாகவும் இருந்தவர்கள். இமாமினுடைய வாப்பா தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே அவர்கள் தனது சம்பாத்தியத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, எனது சம்பாத்தியத்தில் நான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்தில், செல்வத்தில் ஹராம் அல்ல, மக்ரூஹும் அல்ல, ஷுபஹா, இதை எப்படி சம்பாதித்தோம் என்ற சந்தேகத்திற்குரியதும் கூட இல்லை. அவ்வளவு பரிசுத்தமான வழியிலே வாழ்ந்தவர்கள், பொருள் ஈட்டிய பெருமகனார் தான் நமது நாயகரினுடைய தந்தை சையதுனா இஸ்மாயில் ரஹ்மஹுல்லா அவர்கள். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு ஒரு அண்ணன் காக்கா இருந்தாங்க. அவங்க அஹ்மத், இவங்க முஹம்மத். சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய தந்தை வஃபாத் ஆகினதற்கு பிறகு தாயினுடைய முழு பொறுப்பிலே அவர்கள் வர்றாங்க. ஒரு சாலிஹத்தான விலாயத்து பெற்ற பெண்மணி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய தாயார். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அற்புதமான வார்த்தெடுப்பில், வளர்ப்பில் தன்னுடைய பிள்ளைகளை சிறப்பாக உருவாக்கினார்கள். ஒரு கட்டத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பார்வை போய்விடுகிறது, பார்வை இழக்கிறாங்க. அப்படி இழந்த பொழுது வேதனை கொண்ட அந்த தாய் இரவும் பகலுமாக அல்லாஹ்விடத்திலே வேண்டி அழுது புலம்பினார்கள், மன்றாடினார்கள். சில சமயங்களில் நம்ம வீட்டில் சில பிள்ளைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் நல்லாயிடணும் அப்படின்னு துவா செய்வோம். ஆனால் அந்த ஆரம்பத்தில் கேட்ட அதே வலுவான துவா இறுதி வரை இருக்குமா என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான். இங்கே ஒரு தகவலை அறிஞர்கள் நமக்கு பதிவு செய்வார்கள். ஒரு வேண்டுதலை நீங்கள் தொடுத்து விட்டால்
அதன் துவக்கம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தொடருங்கள் என்பார்கள். உங்களுக்கான அந்த பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்றும் குறிப்பிடுவார்கள். அதற்கு சான்றாக இதை குறிப்பிடலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பார்வை, இரண்டு கண்களிலும் பார்வை போன பொழுது அழுது அழுது தொழுது தொழுது வேண்டி நின்ற அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகி விடாமல் தொடர்ந்து அவர்கள் அல்லாஹ்வை பிடித்து கேட்டதால் அது அரிஷை உலுக்கியது. ஒரு நாள் இரவு கலீலுல்லாஹ் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னையர் திலகம் அவர்களுடைய கனவிலே வந்து, யா ஹாதி கத் ரத்தல்லாஹு அலா இப்னிக பஸரஹு பிகஸ்ரத்தி புகாயிக வ துஆயிக், பெண்மணியே, உங்களினுடைய அதிக பிரார்த்தனை, அதிக அழுகையின் காரணத்தினால் உங்கள் பிள்ளையினுடைய பார்வையை வல்ல அல்லாஹ் திருப்பி தந்திருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, காலை விடிந்த பொழுது மிக தெளிவான பார்வை கொண்டவர்களாக கண்கள் பார்வை மட்டுமல்லாமல் அவர்களுடைய இதய பார்வையும் திறந்திருந்தது. ஆச்சரியமான நினைவாற்றல். இப்படியெல்லாம் நினைவாற்றல் இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் யாருக்கும் இருப்பதற்கான சாத்திய கூறு உண்டா என்று எண்ணும் அளவிற்கு அவர்களுடைய நினைவாற்றல் இருந்தது. நம் உரையின் வழியிலே அதை குறிப்பிடுவோம். அவங்க வாப்பா போகும்போது இருந்த அந்த சொத்தை இரண்டாக பங்கு வைத்து 2 பேருக்கும் கொடுத்துட்டாங்க. 10 வயதை கடந்து 11வது வயதை தொட்ட பொழுது ஹதீது துறையிலே அவர்கள் உள்ளே வருகிறார்கள். 16வது வயதில் தன்னுடைய தாயோடும் சகோதரனோடும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு அங்கிருந்து திரும்பும் பொழுது தாயும் மூத்த மகனும் வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வர மறுத்தார்கள். அம்மா, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், நான் கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதுகளை தேட வேண்டும், அதை நான் ஒரு கோர்வையாக உருவாக்க வேண்டும் என்றார்கள். அவங்க அம்மாவும் அனுமதி கொடுத்தாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, பல ஆண்டுகளுக்கு பிறகு உம்மாவை பார்க்குறாங்க. இமாம் ஷாஃபிக்கு அதே மாதிரி நடந்தது. 1 மாதம் பிரிந்திருந்தாலும் அவன் பிள்ளைகளை பார்க்க ஓடி வந்துடுறாங்க மக்கள். அருமையான பெருமக்களே, அவர்கள் இந்த பணியோடு வியாபாரத்தையும் அவர்கள் தொடர்ந்தார்கள். அவங்க கையில் அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க வாப்பா உனக்காக வைத்த பணம் தாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. நேரடியான வியாபாரத்தை சில பொழுது மாத்திரமே ஏற்றுக்கொண்ட அவர்கள் ஆட்களை நியமித்து வியாபாரம் செய்ய வச்சாங்க. ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்க. அவர் வியாபாரம் பண்ணுறாரு, முறையான கணக்குகளை தருகிறார், இலாபமும் நிறைவாக வருகிறது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய பொறுப்பில் இருந்து அவரை நீக்கி, என்னுடைய வியாபாரத்தை நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் போங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஒரு பொழுதும் அவர் வியாபாரத்தில் தவறு செய்யவில்லை, குறை செய்யவில்லை. மோசடி செய்யாத அந்த நல்ல மனிதரை நீங்கள் என்னுடைய வியாபாரத்தை நீங்கள் தொடர வேணாம், போங்க அப்படின்ட்டாங்க. காரணம் என்னன்னா, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவர்களிடத்திலேயே கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அவர் நல்லவர் தான், என்னுடைய பணத்தை அவர் திருடல, மோசடி செய்யல, அவர் சரியான முறையிலே மிகச்சரியாக நடந்து கொண்டார், வியாபாரத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். அதனால் தொழுகையை அவர் பிற்படுத்தினார். தொழுகையை பிற்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பொருளை நான் சாப்பிடுவதை விரும்பவில்லை என்றார்கள். அவர்கள் வியாபாரத்திலே இருந்த ஈடுபாடு அவருக்கு தொழுகையிலே இல்லை என்றார்கள். எனவே அந்த வியாபாரத்தில் இருந்து அவரை நான் கழட்டி விட்டேன் என்றார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. ஒரு சில சமயத்தில் நேரடியாக வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சரக்கு வந்து இறங்குகிறது, இறங்கியதும் அதை உடைச்சு பார்க்கல, அந்த பார்சலை உடைக்க இல்லை. அப்படி உடைக்காத போது 5000 திர்ஹத்திற்கு நான் லாபம் தருகிறேன் என்று ஒருவர் வந்து நிற்கிறார். நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் சரி, 5000 திர்ஹம். 5000 திர்ஹம்ங்கிறது நியாயமான ஒரு லாபம். அது அவங்க சொன்னாங்க, அந்த பொருள் என்னென்ன நான் பார்க்கலப்பா, ஒழுங்காக இருக்கா டேமேஜாக இருக்கான்னு நான் பார்க்கணும். இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் வியாபாரம் செய்ய இயலாது. நீ நாளைக்கு வா, நான் உனக்கு சொல்கிறேன், வியாபாரம் தர்றேன்னு சொல்லலை, இது சம்பந்தமாக நாளை வந்து என்னோட பேசு. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ரோல் மாடல். மறுநாள் அவர் வருகிறார்.
வருவதற்கு முன்பாக இன்னொருத்தர் வந்தார். ஆனால் இவங்க மனசில் நினைச்சாங்க, மனுஷன் வந்துட்டாரு, முதல்ல கேட்டுட்டாரு, அவருக்கே இந்த வியாபாரத்தை கொடுத்துருவோம், 5000 திரகம் லாபம் வேற தர்றாங்கிறாரு, இந்த வியாபாரத்தை கொடுத்துருவோம். அந்த பொருள்கள் சரியாக இருந்தார். திறந்து பார்க்குறாங்க, எல்லாம் எந்த டேமேஜும் இல்லை, சரியாக இருக்கு. மனசில் நினைக்கிறாங்க, கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்க இல்லை. அவர் வருவதற்கு முன்பாக இதை கேள்விப்பட்டு இன்னொருவர் வருகிறார். இந்த பொருள் எனக்கு தேவை, அவசியம், இமாம் அவர்களே இதை எனக்கு தாருங்கள், நான் 30,000 திரகம் லாபம் தருகிறேன் என்கிறார். நம்ம என்ன செய்வோம்? ஒன்றும் வாக்கு கொடுக்கலையே, இவருக்கு விற்கிறதா எங்க ஷரியத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, நான் உனக்கு விற்கிறது தயார் இல்லை, நான் வேற யாருக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சுட்டேன்னு 5000 திரகம் லாபத்துக்கு கொடுக்குறாங்க. 25,000 லாபத்தை, திரகத்தினுடைய லாபத்தை அவர்கள் இழக்கிறார்கள். அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஒரு கட்டத்தில் கப்பல் பிரயாணம் செய்கிறார்கள். கப்பலிலே அவர்களுடைய கையிலே 3000 தங்க காசுகள் இருக்கிறது. தன்னோடு வரக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப நெருக்கமாக அற்புதமாக பழகிறார் கப்பலில் போகிறவர். அப்படி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னிடத்துல 3000 தீனார்கள் இருக்கிறது, தங்க காசுகள், பல லட்சத்துக்கு. அது என்னிடத்தில் நான் பையிலே வைத்திருக்கிறேன், வியாபாரம் நான் செய்கிறேன், அதோடு நான் ஹதீதையும் கோர்வை செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இதெல்லாம் இளமை காலம், அது துவக்க காலத்தில். ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே கல்விக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு கட்டத்தில் அவர்கள் உடுப்பதற்கு கூட உடையில்லை. ஒரு சமயம் ஒரு வகுப்பில், அவங்களுடைய வகுப்பில் சில மாணவர்களை புகாரியை காணலையேங்கிறாங்க. அவர் இப்படி இருக்க மாட்டாரு, சரியா வந்துடுவாரு, ஏன் வரல அப்படின்னு உஸ்தாதும் கேட்குறாங்க. தெரியல, அவர் போய் பாருங்க. தங்குற இடத்துக்கு போனாங்க. தாராள தன்மை உடையவர்களாக இருந்தவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்ததின் காரணத்தினால் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இப்போது உடுத்திருக்கக்கூடிய இந்த கிழிந்த ஆடையை தவிர வேறு எதுவும் இல்லை, இப்படி நான் மதரசாவிற்கு வருவதை நான் வெட்கப்படுகிறேன். அந்த நண்பர்களாக சேர்ந்து ஆடை வாங்கி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வகுப்புக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலே பல லட்சத்திற்கெல்லாம் கோடிக்கு அதிபதியாக இருந்தவர்கள் இந்த தீனுக்காக அத்தனையும் அர்ப்பணித்த பெருமகனார். 3000 தங்க காசுகளை நான் வியாபாரத்திற்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது எல்லார் மேலேயும் நல்ல நம்பிக்கை தானே வைக்கணும். ஹுஸ்னுல், ஒரு மோமினுக்கு அடுத்தவர்கள் மீது நல்லெண்ணம் பிறக்கணும். அவன் அப்படி இருப்பானோ இப்படி இருப்பானோ, அது பாவங்கிறான் அல்லாஹ். இன்ன பஅதல் இஸ்முன், நீங்கள் அப்படியெல்லாம் நினைப்பது அது உங்களை பாவத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்கிறான் ரப்பு. தன்னுடைய பணத்தை குறித்து பேசிய ஒரு கட்டத்தில் ஒரு மாலை பொழுதிலே, கப்பல்னா ஒரு 5-6 நாள் பிரயாணங்கள் இருக்கலாம், ஒரு மாலை பொழுதிலே அவன் கூக்கிலிட ஆரம்பிச்சான், என்னுடைய பணத்தை காணல, நான் பையில 3000 தங்க காசு வச்சிருந்தேன் அப்படிங்கிற கத்துறான். கப்பல்ல உருண்டு பொருள்றான். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பார்த்தாங்க, இது என்னடா இவ்வளோ பெரிய வம்பை இழுத்து விட்டுட்டான். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அவன் மீது கருணை கொண்டு வந்திருக்கக்கூடியவங்களுடைய பேக் எல்லாம் சோதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பேக்கை சோதிச்சா என்ன ஆகும்? 3000 தங்க காசு இருக்கும் இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரபல்யமாகாத காலம் அது. மக்கள் மன்றிலே மஷூராக ஃபேமஸாக ஆகாத காலம் அது. இப்போ எல்லாத்தையும் சோதனை போட்டுட்டே வந்தாங்க. இவங்க பையிலும் சோதனை போடுறாங்க, இவங்க பையிலையும் இல்லை, எல்லாத்துலேயும் இல்லை. எல்லாத்தையும் சோதனை போட்ட பிறகு அந்த சோதனையாளர்கள், இப்போ கப்பலினுடைய பணியாளர்கள் அவனை நிந்தித்தார்கள். என்ன அநியாயம் நீ பண்ணுற, பொய் சொல்லி எங்கள் வேலையெல்லாம் வீணாக்கி, நேரத்தையும் வீணாக்கி அநியாயம் பண்ண. அவன் அமைதியாக இருந்துட்டான். அவன் பொய் சொல்லியிருக்காங்கிறது விளங்கிடுச்சு. கப்பலில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அவனை இறங்கக்கூடிய இடம் வந்த பொழுது அவங்க கேட்டா, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு 3000 தீனார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் என்கிட்ட பொய்யா சொன்னீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நான் பொய் சொன்னதே இல்லை. என் வாழ்க்கையில் தமாஷுக்காக, கிண்டலுக்காக, கேலிக்காக கூட நான் பொய் சொல்லது இல்லை. நான் கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதை நான் கோர்வை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சமூகத்திற்கு இந்த கிதாபை, அற்புதமான கிதாபை தர வேண்டும் என்பதிலே நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். இந்த நிலையிலே இப்படி ஒரு திருட்டு பெயர் என் மீது வந்தால் இந்த கிதாபினுடைய மரியாதை என்ன ஆகும்? இந்த உலகத்தில் இன்னைக்கு இத்தஃபக்கல் உலமாவு அலா அன்ன கிதாப சஹீஹில் இமாம்
முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி அஸஹுல் குத்பி பஅத கிதாபில்லாஹில் பாரி, அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே மிகச்சிறந்த கிரந்தம் அது புகாரி தான் என்று அனைத்து உலமாக்களும் தீர்வு செய்தேன். இப்படி தீர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் இவங்க மேல ஒரு திருட்டுப்பட்டு வந்தா இது நடந்திருக்குமா? இப்படி ஒரு பாக்கியம் இந்த கிதாபுக்கு கிடைச்சிருக்குமா? எனவே நான் அதை இழக்க விரும்பவில்லை. நான் தூய்மையான ஒரு ஹதீஸ் மக்கள் மன்றிலே தர வேண்டும் என்ற அவாவிலும் ஆசையிலும் ஆர்வத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி கொண்டாய். அந்த கப்பல் பணியாளர்கள் அடுத்தவர்களுடைய பேக்குகளை பைகளை சோதனையிட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் மெதுவாக என்னுடைய பேக்கை திறந்து அந்த 3000 தங்க காசுகள் இருந்த பையை கடலிலே வீசினேன் என்கிறார்கள். இப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டு நம் கரத்திலே கிடைத்த இந்த கிரந்தம் தான் சஹீஹுல் புகாரி. அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு அவர்களினுடைய பணி முழுமையாக இந்த ஹதீதை தொகுக்கும் பணியிலேயே இருந்தது. முழுக்க அதிலேயே அர்ப்பணிச்சிட்டாங்க. 11வது வயதில் தொடங்கிய அந்த பணி 16 வருடங்கள் தொடர்ந்தது. 16 வருடங்கள் இந்த புகாரியை கோர்வை செய்வதற்காக அவர்கள் மக்கா, மதீனா, ஈராக், ஷாம், சிரியா, எகிப்து என்று பல நாடுகளுக்கு போனாங்க. சின்ன சின்ன ஊர்களில் எல்லாம் அவர்கள் ஒரு ஹதீதை அறிவிப்பவர் இருக்கிறார் என்று தெரிந்து அங்கே போயிடுவாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் கற்ற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 1000-ஐ தாண்டும் என்கிறார்கள். ஒரு ஆளுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஆசிரியர் இருப்பாங்களா? இருந்தாங்க. இமாம் புகாரி சொல்றாங்க, என்னுடைய ஆசிரியர் ஒரு ஹதீது கிடைக்கிறதுனாலும் போயிடுவாங்க. அப்படி தேடி தேடி எங்கெல்லாம் ஹதீது கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சென்று நான் ஹதீதுகளை திரட்டினேன். 6 லட்சம் ஹதீதுகளை மனனம் செய்தேன் என்கிறார்கள். இப்போ இவ்வளோ பெரிய கிதாப் இருக்கு. இதை மாதிரி 3 கிதாப், இது ஒரு கிதாப். நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க இல்லையா, எவ்வளோ பெரிய கிதாப், குரானை விட எவ்வளோ பெருசாக இருக்கு. இதை மாதிரி 3 கிதாப் தான் நம்ம ஓதக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஹதீதுகளுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 7275. இந்த 7275 ஹதீதுகளே இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா அவங்க மனனம் செய்தது 6 லட்சம் ஹதீத். ஒரு சமயம் அவங்களுடைய நினைவாற்றல் நீங்கள் பாருங்க, ஆச்சரியமானது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், திகைக்க வைக்கக்கூடியது. துவக்க காலத்திலேயே அவர்களுடைய பாடத்திலே இருக்கும்போது ஒரு நாளும் கூட அவங்க எதையும் எழுதலை, நோட்டில் எழுதலை, நண்பர்கள்லாம் எழுதுறாங்க. இப்படி நண்பர்கள் எல்லாம் எழுதக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய நண்பர் ஒரு நாள் 2 பேர் வந்து கேட்குறாங்க, ஏம்பா நாங்கள்லாம் ஹதீதை எழுதிக்கிட்டே இருக்கிறோமே, உனக்கு நீ படிக்க வந்தியா, சும்மா வந்துட்டு போற நீ ஒவ்வொரு நாளும், நீ ஹதீதை படிப்பது இல்லையா, எழுவது இல்லையா, என்னைக்கே எழுத நாங்கள் பார்க்கலையே என்று கேட்டபோது ஹாஷித் இப்னு இஸ்மாயில் அந்த நண்பரினுடைய பெயர், அவரும் இன்னொரு நண்பர், அவரே அறிவிக்கிறார், நானும் இன்னொருவரும் என்னுடைய நண்பரும் புகாரி இடத்திலே நாங்கள் கேட்குறோம், ஏன்பா நீ எழுதல, நீ எதுக்கு வர்ற, இந்த மதரசாவுக்கு நீ வந்துட்டு போய்கிட்டே இருக்கிற அப்படின்ட்டு. அப்போ இமாம் கேட்டாங்களாம், நம்முடைய உஸ்தாத் இது வரைக்கும் எவ்வளோ ஹதீதுகளை நடத்தியிருக்கிறாங்க? 15000 ஹதீது நடத்தியிருக்கிறாங்க. 15000 ஹதீது நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க தானே? ஆமாம். 2 பேரும் எடுங்க, நான் எழுது. இந்த 15000 ஹதீதுகளையும் சனதோடு மனப்பாடமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்கள் திகைத்து போனோம், என்ன ஆச்சரியமானது இது என்பது மாத்திரமல்ல, நாங்கள் எழுதியதில் இருந்த பிழையை அவர்கள் சொல்லும் போது திருத்திக் கொண்டோம். அங்கே எழுதும்போது சில பிழை வந்திருக்கலாமா இல்லையா? அங்கே மூட்டைன்னு எழுதி போட்டிருப்பார் ஆசிரியர், முட்டைன்னு எழுதியிருப்பான், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை மாதிரி சில தவறுகளை நாங்கள் எங்களுடைய கிதாபுகளில் எழுதி வைத்திருந்தோம். இமாம் சொல்ல சொல்ல அதை நாங்கள் திருத்தி கொண்டோம் என்கிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. நான் காலத்தை வீணடிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்களா? சொல்லிட்டு இந்த 15000 ஹதீதுகளில் சனது இருக்கிறது இல்லையா, சில சமயம் ஹதீதை விட சனது பெருசாக இருக்கும்.
இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு இவங்க அறிவிச்சாங்க, அவங்களுக்கு அவங்க, அவங்களுக்கு அவங்க, அவங்களுக்கு சஹாபி, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ், இப்படி போகும் இல்லையா? இதுக்கு பேர் சில்சிலா, சனது, ராவிகள் என்று சொல்லுவது. இந்த ராவிகளை நான் எப்படி மனனம் செய்திருக்கிறேன் தெரியுமா? வெறும் ராவிகளாக உங்களுடைய பெயரை மட்டுமல்ல, அவர்கள் பிறந்த நாளை கேட்டால் நான் சொல்லுவேன், அவர்கள் எத்தனை திருமணம் முடித்தார்கள் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், அவர்கள் எப்போது மரணித்தார்கள், எத்தனை பேருக்கு அவர்கள் எத்தனை ஹதீதுகளை அறிவித்தார்கள் என்று சொன்னால் அந்த டேட்டாவோடு நான் குறிப்பிடுவேன் என்கிறார்கள். என்ன ஆச்சரியம் இது! எத்தனை நூற்றுக்கணக்கான ராவிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான சஹாபிகள் அறிவிக்கிறார்கள், அத்தனை பேரினுடைய வரலாற்றையும் வாழ்க்கையும் என்னிடம் கேளுங்கள், நான் சொல்லுகிறேன் என்கிறார்கள். வரலாறு, தாபியீன்கள், இமாம்களினுடைய வரலாறு என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, அதில் இது ஒன்று. இந்த தாபியீன்கள், இமாம்களினுடைய வரலாற்றை அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இரவு நேரத்திலே உட்கார்ந்து மஸ்ஜித் நபவியிலே நிலா வெளிச்சத்திலே அவர்கள் எழுதி பதிவு செய்து முடித்தார்கள். இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு நினைவாற்றலுக்கு சொந்தக்காரர். சமர்கந்துக்கு அருகிலே ஹர்தங், அங்கதான் இப்ப அடங்கி இருக்கிறாங்க. அவங்க அங்க போறாங்க, அவங்க வர்றாங்க என்று தெரிந்ததும் அந்த ஊர்ல நிறைய முஹத்தீதீன்கள் இருந்தாங்க. இப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய செய்தி பரவலாயிடுச்சு. அப்பவும் இளைஞராக தான் இருக்கிறாங்க, 30 வயதை தொடாத நிலையிலே அவர்களுடைய செய்தி பரவலாக ஆன போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஊருக்கு அவங்க வர்றாங்க. அங்கே இருந்த 10 உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா 100 ஹதீதுகளை தேர்வு செய்து அந்த 100 ஹதீதுகளில் இருக்கக்கூடிய சனதுகளை மாற்றி அமைச்சாங்க. இந்த ஹதீதில் உள்ள சனது அதில், அதாவது அந்த ராவிகளை மாற்றி மாற்றி பெயர்கள் அதுலேருந்து இதில், இதுலேருந்து அதில் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. இது பகதாதில் நடந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. சமர்கத்திற்குள்ளால், அந்த ஹர்தங்குக்குள்ளால் நுழைந்த பொழுது மக்களினுடைய ஆரவாரம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறாங்க இமாம் புகாரியை பார்க்கறதுக்கு. அந்த காலத்திலேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த நேரம் ஒரு இடத்திலே வந்த பொழுது உலமாக்கள் எல்லாம் உங்களை வரவேற்கிறாங்க. இந்த 10 பேரும் இருக்கிறாங்க. சில கேள்விகளை கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சில ஹதீதுகளை கேட்கலாமா, கேளுங்கள். ஒருத்தர் ஒவ்வொரு ஆளுக்கு 10 பேருக்கு ஆளுக்கு 10 ஹதீது. இவருடைய சனது இவர்கிட்டையே மாறி இருக்கு, அவங்கள்ட்டையும் மாறி இருக்கு, எல்லாம் குழம்பி கிடக்கிறது. 100 ஹதீதுலையும் மாறி கிடக்கிறது சனது. இப்போது ஒருவர் எழுந்தார், இந்த ஹதீதை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்றார். இல்லைன்னா சரி, ஒரு ஹதீது கேட்காம இருக்கலாம், எல்லாரும் எல்லா ஹதீதை கேட்க முடியுமா என்ன? 2, 3, 4 அவர் 10 ஹதீதையும் வாசி முடிச்சாரு, 10 எனக்கு தெரியாதுங்கிறான். மக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவ்வளவு பெரிய முஹத்தீதுங்கிறாங்க, அமீருல் முஹத்தீதீன் அப்படிங்கிறாங்க. என்னது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னொன்னையும் நான் சொல்லுவேன், அமீருல் முஹத்தீதீன் ஃபில் ஹதீத், ஹதீதிலே மூமின்களினுடைய தலைவர் அமீருல் முஹத்தீதீன், ஹதீத் அறிவிப்பாளர்களுடைய தலைவர் உங்களுக்கு பேர் இருக்குது. ஆனா முதலாவது இந்த பேர் இவங்களுக்கு வரல, இவங்களுக்கு முன்பாகவே இமாம் ஷுபா இருந்தாங்க. இந்த வரலாறு, இந்த நேரம் எல்லாம் முஹத்தீதுகளை பற்றி பேசக்கூடிய இடமும் நேரமும் ஆகும். இமாம் ஷுபா ஆச்சரியமான ஒரு முஹத்தீத். அவங்க அந்த காலத்தில் ஹதீது துறையிலே கொடிகட்டி பறந்தவர்கள். ஒரு சமயம், அந்த சமயத்தில் அபு ஜுபைர் ரஹிமஹுல்லா என்ற ஒரு பெரிய முஹத்தீத் இருந்தாங்க. அபு ஜுபைர் அவர்களிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எங்க அவங்களுக்கு பற்றி கேள்விப்பட்டா எந்த முஹத்தீதும் ஓடி வருவாங்க. ஷோபா அவங்க போய் படிக்க போறாங்க. ஆனா ஒரு ஹதீதை கூட அவங்ககிட்ட எடுக்கல. ஷோபா ஒரு ஹதீதை கூட எடுக்கவில்லை. ஆச்சரியப்பட்டு போனார்கள். அபு ஜுபைர் மகத்தான முஹத்தீத் இல்லையா ஷோபா, நீங்க ஏன் அவர்களிடமிருந்து இதை அறிவிக்கவில்லை என்று கேட்கிறாங்க. ஒரு ஹதீதை கூட அறிவிக்கல, எடுக்கலையே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அவங்கள எந்த குறையும் இல்லை, அவங்க தூய்மையான ஆள், துப்புரவான ஆள், வலிமையான ஆள், நல்ல ஞாபக சக்தி உள்ள ஆள். அவங்க சின்ன ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க நிறுத்து கொடுக்கும் பொழுது, இந்த அரிசியோ கோதுமையோ ஏதோ ஒரு பொருளை நிறுத்து கொடுக்கும் பொழுது அந்த நிறுவையில் எனக்கு குறை ஏற்பட்டதுங்கிறான். என்ன அப்படின்னு, என்ன குறை? அவங்க குறைச்சி ஏதாவது கொடுத்துட்டாங்களா? இந்த தராசு தட்டில் காந்தத்தை ஒட்டி வைக்கிற மாதிரி ஏதாவது நடக்குதா? இந்த காலத்தில் எல்லாம் நடக்குது இல்லை? நல்ல ஈரத்தில் கறியையும் மீனையும் போட்டு ஊற வச்சு கொடுக்கறது இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இல்லை
அவங்க சரியான அளவை கொடுக்கவில்லை, மாறாக சற்று கூடுதலாக கொடுக்கிறாங்க. எனக்கு சங்கடம் வந்தது, ஒருவேளை ஹதீதிலும் கூடுதல் நடந்து விட்டால் எப்படி என்று பயம் வந்தது. அவங்க 1 கிலோ 1000 கிராம் கொடுக்கணும், ஒரு 50 கிராம் கூட இருக்கு, 25 கிராம் கூட இருக்கு. எனவே இந்த கூடுதல் ஹதீதில் நிகழ்ந்து விட்டால் என்ன நடந்து விடுமோ என்ற அச்சம் வந்து நான் ஹதீத் அறிவிக்கலங்கிறான். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருந்து. இவங்க தான் ஷோபா. இவங்களை குறித்து ஒரு அற்புதமான நிகழ்வு உண்டு. பசரால வாழ்றாங்க. பசரால ஒரு நாள் அவங்களை சுற்றி அந்த அவங்க சொல்லக்கூடிய ஹதீதுகளை எழுதுவதற்கென்று ஒரு குழு இருக்கும். பசராவினுடைய தெருவிலே அவங்க போறாங்க. அவங்களோடு அந்த குழுவும் போய்கிட்டே இருக்குது. பசராவின் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதில் வீட்டு வாசலில் ஒருத்தர் ரவுடி உட்கார்ந்துருக்கிறார். ரவுடின்னா தான் நமக்கு தெரியும் தானே, சிகப்பு வேட்டி வேற கொடுத்துருக்கிறார். அப்படியே அது அந்த வரலாற்றில் பதிவாகுது. செக்க செவேரெண்டு வேட்டி உடுத்திருக்கிறாரு. அவருடைய கண்களும் சிவந்திருந்தது, மது அருந்தியதால். குடிகாரர் அவர். அதோடு மாத்திரம் அல்லாமல் ஒரு பெனியை போட்டிருக்கிறாரு. இடுப்பில் ஒரு கத்தியும் சொறி வச்சிருக்கு. இந்த மாதிரி சூரத்தில் நம்ம நிறைய நம்ம நாட்டில் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இருக்க கேட்கிற மன்ஹாதா, யார் இது? எந்த தெருவில் ஒரு பெரிய குழுவோடு ராஜா மாதிரி போறார். யாரப்பா இவர்? மன்ஹாதா, ஷோபா. ஷோபா. எந்த ஷோபா? முஹத்திதா, ஹதீஸ் அறிவிக்கிறவரா? நான் பார்க்குறேன், கீழே இறந்தார். ஹத்திதினி எனக்கு ஒரு ஹதீஸ் அறிவிங்க அப்படிங்கிறார். தண்ணி போட்டிருக்கிறார், ட்ரிங்க்ஸில் இருக்கிறார். எனக்கு ஒரு ஹதீஸ் அறிவிங்க. அவங்க சொன்னாங்க, மா அந்த மின் சாஹிபில் ஹதீஸ், நீ ஹதீஸை கேட்குற நிலையிலேயா இருக்கா? நீ அதுக்கு தகுதி இல்லை, லாய்க்கு இல்லைன்ட்டான். இப்போ அவன்கிட்டலாம் பேசினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பேசினா அவங்க வேகமாக பேசினா கத்தியை உருவிட்டான். ஹத்திஸ்னி அவ் உஜர்ரிஹு, ஹதீஸை அறிவிக்கிறாயா? நம்ம பாஷையில் சொல்கிறா உன் குடலை உருவவா அப்படின்னு கேட்குறான். ஹதீஸை அறிவிக்கிறாயா, குடலை உருவவா? அவங்க பார்த்தா இவன் ஏதா கூடமா செய்வான். பக்கத்தில் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவன் இனி அடிக்க பிடிக்க வம்பு வழக்குன்னு வந்துடும். ஒரு ஹதீஸை இவனுக்கு அறிவிச்சிருவோன்னு ரிவாயத்தோடு அறிவிக்கிறாங்க. ஹத்ததனி ரிபையுன், ரிபை எனக்கு அறிவித்தார் என்று அந்த சனதை சொல்லிட்டு சொல்றாங்க, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅ்தா, உனக்கு வெக்கம் இல்லைன்னா நீ என்னத்தையாவது செஞ்சு தொலை. வெக்கம் கட்டவன் எதையும் செய்வான்ல. எவ்வளோ பொல்லாத விஷயங்கிறத பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெக்கம் என்பது ஈமானில் உள்ளது. உனக்கு வெக்கம் இல்லையா, நீ எதையும் செய்யப்பா, நீ எதையும் செய்யத்தான் செய்வானி. இந்த வார்த்தை அவனுடைய தலையில எலுமிச்சை பழத்தை தேய்ச்ச மாதிரி அவனுடைய போதையை இறக்கியது. நேராக வீட்டுக்கு போனார். மது பானைகளை உடைத்தார். அவங்க அம்மா பார்க்குறாங்க, எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தான், இதெல்லாம் குடிக்காதடான்னு சொன்ன, என்ன நடக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறானே, அது என்ன ஆச்சு? ஒன்றும் வேணாம் எனக்கு, இனி நான் குடிக்கவே மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செஞ்சுட்டான். என் புள்ள குடிக்க மாட்டேங்கிறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னுடைய நண்பர்கள் யாராவது இங்கே வருவார்களே ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் மதீனாவுக்கு போகிறேன் இமாம் மாலிக் அவர்களிடத்திலே படிப்பதற்கு. இமாம் மாலிக் யார்? ஷோபாவினுடைய மாணவர். இமாம் மாலிக் இந்த ஷோபாவினுடைய மாணவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. நான் மதீனாவிற்கு செல்கிறேன், படிக்க போகிறேன் என்று சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டார். மதீனா ஷரீஃபில் 30 வருடங்கள் அவர்கள் கழித்தார். பரிசுத்தமான தூய சிந்தனையோடு நம்ம பார்வை இப்போ நம்ம மாற்றிடணும், குடிகார பார்வையை பார்க்கக்கூடாது. ஹதீதுகளை சுமந்து கொண்டு வந்த ஒரு பெரிய முஹத்திஸ் அல் கஅனபி ரலியல்லாஹு தஆலா. கஅனபி என்றால் ஹதீது துறையிலே மிக உச்சத்தை தொட்ட பெருமக்களில் ஒருவர். வந்து தன்னுடைய பசராவுக்கு வந்தது கேட்கிறாங்க, ஐன உஸ்தாதி, என்னுடைய உஸ்தாதை எங்கன்னு கேட்குறாங்க. ஷோபாவை கேட்குறாங்க. அது அவங்க மூத்தாயிட்டாங்க. அவங்க ஹதீதை அறிவிக்கிறாங்க. ஷோபாவிடம் இருந்து ஒரே ஒரு ஹதீதை மட்டும், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅ்த, என் உஸ்தாத் எனக்கு அறிவிச்சாங்க, சனதோடு தானே அறிவிச்சாங்க. அவர் என்ன நிலையில் இருந்தார், அந்த ஹதீதை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பல ஹதீதுகளை அறிவிக்கிறார்கள். ஷோபா அறிவித்த ஒரு ஹதீதையும் அறிவிக்கிறாங்க. இவங்க தான் ஆரம்பத்தில் அமீருல் முஹத்திதீன ஃபில் ஹதீத் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் அதையும் தாண்டிய உச்சத்தை தொட்டதால் தான் அந்த பெயரை அவர்களையும் தாண்டி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வழங்கப்பட்டது.
இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாதுமார்கள் பெரிய பட்டியலே இருக்கு. முஹம்மது இப்னு சல்லாமுல் பேகந்தி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உஸ்தாதில் ஒரு ஆள். அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய நண்பர்கள்லாம் அன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் மாணவர் அவங்க வந்துட்டு போகிறாங்க, படித்து முடிச்சுட்டாங்க, உஸ்தாதை வந்து பார்த்துட்டு அப்படி போகிறாங்க. இமாம் புகாரி வந்துட்டு போனதுன்னு சொல்கிறாங்க, குல்லமா தஹல அலைய ஹாத சபியு தஹய்யர்து. நான் பாடம் நடத்தத்தான் செய்கிறேன், எத்தனையோ பேருக்கு நடத்திட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த சபி அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் இந்த பொடியன், இந்த சின்ன பையன் வந்தாலே நான் தகையர் ஆகிடுறேன், எனக்கு கை காலம் நடுங்குதுங்க. அவருடைய நினைவாற்றல் அவ்வளவு ஆச்சரியமானது, அவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவங்க சின்ன வயசிலேயே அவங்க படிக்கும்போது, ஒரு உஸ்தாதிட்ட படிக்கும்போது அந்த உஸ்தாது பாடம் நடத்துகிறாங்க. ஹத்தத சுஃபியானு அன் அபி ஜுபைரி அன் இப்ராஹிம. உஸ்தாத் பாடம் நடத்துகிறாங்க. இப்ராஹிம் அவர்களிடமிருந்து அபு ஜுபைர் அறிவித்தார்கள் அப்படின்னு சொன்னபோது, உஸ்தாத் ஒரு சின்ன திருத்தம் செய்யலாமா? நான் இமாம் புகாரி, என்னப்பா என்ன புகாரி, என்ன விஷயம்? இப்ராஹிமிடம் இருந்து அபு ஜுபைர் ஹதீதையே அறிவிக்க இல்லை. அரண்டு போயிட்டாங்க உஸ்தாத். நீ என்னப்பா சொல்கிறா? இல்லை, அவங்க அறிவிக்கவே கிடையாது. நீங்கள் வேணாம், கொஞ்சம் கோவம் வர்ற மாதிரி இருந்தது உஸ்தாதுக்கு. என்னப்பா நீ சின்ன பிள்ளை, நீங்கள் வேணால் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படிங்கிறான். இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து அபு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஹதீதை அறிவிக்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லைண்ணா, சந்திக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பழைய பதிவுகள் எடுத்து பார்த்தா இமாம் புகாரி சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாப்பா, இது எப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்குது? அபு ஜுபைர் அல்ல, அஸ் ஜுபைர் இப்னு அதி அன் இப்ராஹிம். என்ன ஒரு ஆச்சரியமான ஞாபக சக்தி! அதி இப்னு ஜுபைர் அவங்க தான் இப்ராஹிம் என்று அறிவிக்கிறாங்க. நீங்கள் அபு ஜுபைர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ரெண்டு ஜுபைர் வரும்போது இந்த நிறைய கன்ஃபியூஷன் நம்ம வீட்டில் நடக்குமா இல்லையா? அவன்கிட்ட போய் கொடுக்குறது போல இவன்கிட்ட போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நினைவாற்றல் மிக்கவர்களாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தாங்க. அற்புதமான பேணுதல். ஒரு நாள் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க, எழும்புறாங்க, விளக்க பத்துறாங்க, ஹதீதை பதிவு செய்கிறாங்க, படுக்கிறாங்க. இப்படி 18 முறை எழுந்தான். மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாது ராத்திரி தூங்கல்ல போல இருக்கு, நீங்கள் தூங்க இல்லையே? அவங்க சொன்னாங்களாம், இந்த வார்த்தையை பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமானது. கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதுகள் என்னை தூங்க விடவில்லை. கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதுகள், வார்த்தைகள் என்னை தூங்க விடவில்லை. இந்த சமூகத்திற்கு சரியானதை தர வேண்டும் என்ற ஆவல் என்னை தூங்க விடவில்லை என்று குறிப்பிட்டார்கள். ஒரு சமயத்தில் நஜ்முத்தீன் இப்னுல் ஃபத்ல் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு கனவு காண்றாங்க. ஒரு கரியத்து, ஒரு கிராமம், அது அந்த கிராமத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போறாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக, நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. கண்மணி நாயகம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியில போறாங்க, ஸ்டெப் வைக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால இமாம் புகாரி அவங்க எங்கெல்லாம் காலை வச்சாங்களோ அந்த இடத்துல காலை வச்சுக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பின்னாலேயே போய்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமாக கனவுக்கு விளக்கம் கேட்கக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்களிடத்தில் நஜ்முத்தீன் இப்னுல் ஃபத்ல் ரஹிமஹுல்லாஹ் கேட்ட பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதை அப்பழுக்கற்ற தன்மையில் எந்த தூசியும் இல்லாமல் துப்புரவாக இந்த சமூகத்திற்கு அவர் ஒப்படைப்பார். புகாரியில் 260 ஹதீது லைஃப்ங்கிறான், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். யாரு? புகாரியையே படிக்க தெரியாதவன். எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்கள். எந்த அளவிற்கு இந்த இளைஞர் சமுதாயத்தை இந்த வஹாபி சமூகம் கொண்டு வந்து விட்டு இருக்கிறது என்பதை நாம் வேதனையோடு நோக்குகிறோம். எப்படி உருவாக்கப்பட்ட ஹதீது இது? இதனுடைய சனதை பற்றி தெரியுமா? அதற்காக அவர்கள் உழைத்த உழைப்பு தெரியுமா? பரிசுத்தம் தெரியுமா? தூய்மை தெரியுமா? நேர்மை தெரியுமா? 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் சொல்றான், இமாம் புகாரியா, அதெல்லாம் தூர விடுப்பான். என்ன ஒரு ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதானமான மாணவர்கள் ஒரு ஆள் ஃபர்பரி ரஹிமஹுல்லா. இன்னைக்கு நம்ம அப்பா நகவி அப்பா இந்த சனதை கொண்டு வந்து தந்திருக்கிறாங்கல்ல,
இந்த புகாரி ஓதுறதுக்கான சனது, அந்த சனதில் முதலாவது இமாம் புகாரிக்கு அடுத்தபடியாக அந்த சனதில் போய் சேர்றது யாருன்னா இமாம் ஃபர்பரி, முஹம்மது யூசுஃபுல் ஃபர்பரி ரஹ்மஹுல்லாஹ். இப்படிப்பட்ட ஃபர்பரி ஒரு நாள் கனவு காண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. எனக்கு முன்னால் ஓடுற அந்த உரையெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ் பார்க்கறதுல இருந்தது. ஒரு அற்புதமான உரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. ஃபர்பரி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டை விட்டு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்பரி எங்கே போகிறீங்கன்ற ரசூல் கேட்குறாங்க. இல்லை உஸ்தாத் இமாம் புகாரி அவங்கள பார்க்க போகிறேன். முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரியவா பார்க்க போகிறேன்? ஆமாம். எனது புகாரிக்கு எனது சலாமை எத்தி வையுங்கள். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பிய இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த வார்த்தையை பாருங்கள். எனது புகாரிக்குங்கிறாங்க, எனது முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரிக்கு என்கிறார்கள். அந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது அவர்களை, எந்த நிலையிலே அவர்களை வைத்திருக்கிறது, எந்த தூரத்திலே வைத்திருக்கிறது, இந்த சமுதாயத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள், இளைஞர் கோத்திரத்தை. சில இடங்களுக்கு போனால், ஜனாசாக்கு போனாலோ பள்ளிக்கு போனாலோ அவ்வளோ மொட்டை தலையோடு நிற்கிறான். இஸ்லாமிய சின்னம் இல்லையா? அட வஹாபியத்தை உங்களுக்கு கொண்டு வந்தவன் கூட தலையில தொப்பி போட்டு தானே இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். எதுக்கு? ஒரு அடையாளம் இல்லையா? அதெல்லாம் இந்த அடையாளத்தை வைப்பதற்கு நீ ஏன் வெட்கப்படுகிறீர்கள்? நம்ம பிள்ளைகள் கூட, நம்ம சுன்ன ஜமாஅத் பிள்ளைகள் கூட பைத்தில் சில பிள்ளைகள்லாம் முன்னால் மாப்பிள்ளையோட குட்டி மாப்பிள்ளை வருவாங்க, துணை மாப்பிள்ளை, சின்ன பிள்ளைகள்லாம். இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு தொப்பி இல்லாமல் பிள்ளைகள் அம்மாமார்கள் அனுப்புகிறாங்க. இது உங்களுக்கு எதிராக முடியும், நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தொப்பி என்பது ஒரு அடையாளம், இஸ்லாமிய சின்னம் அது. நான் கேட்கிறேன், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், என்றைக்காவது தலைப்பாகையை கலட்டி இருக்கிறார்களா? பணியில் இருக்கும்போது தாடியை மழித்திருக்கிறார்களா? இடுப்பிலே சொருவி வைத்திருக்கக்கூடிய கத்தியை வீசிவிட்டு பணிக்கு வருகிறார்களா? தங்களுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்காத வலிமையானவர்கள் சீக்கியர்கள். ஏன் அவ்வளவு கோழையாக நாம் மாறிவிட்டோம்? என்ன ஆச்சரியம் அது! கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் ஃபர்பரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க என்னுடைய சலாம முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி அவர்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்திற்கு உரித்தானவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களே ஒரு கனவு காண்றாங்க. என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மஜ்லிஸ்ல. இவங்க வந்து அப்படியே அந்த விசிறியை வச்சு வீசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேலே எதெல்லாம் பற்றக்கூடாது விசிறியை வச்சு வீசுறாங்க. இதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸில் எந்த அப்பழுக்கும் ஏற்பட்டு விடாமல் நீங்கள் தூய்மைப்படுத்துவீர்கள். அருமையானவர்களே, நான் முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. நிறைய பேசணும்னு ஒரு ஆசை தான், இருந்தாலும் சூழலை கருதி நான் நிறைவுக்கு வருகிறேன். நாம் ஓதக்கூடிய இந்த புகாரி கிரந்தத்தினுடைய அசல் பெயர் என்ன தெரியுமா? கது சம்மா கிதாபஹு. அவர்கள் தன்னுடைய கிதாபுக்கு, இந்த புகாரி கிதாபுக்கு என்ன பெயர் வச்சாங்க தெரியுமா? அல் ஜாமிஉ ஸஹீஹ் அல் முஸ்னதுல் முஹ்தஸர் மின் ஹதீதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ சுனனிஹி வ அய்யாமிஹி. இதுதான் புகாரியினுடைய இயற்பெயர். இவ்வளவு பேர் இருக்கு. நம்ம ஊர்லேயும் நீட்டமாக சில பேர்களை வச்சுருப்பாங்க, அச்சு வாச்சோட பேர் அவ பேரெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்களா? இல்லை, யாரும் கூப்பிட்ற சொல்ல புகாரி இமாம கூப்பிட்டு போகிறோம், புகாரி கிதாப்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அசல் பெயர் எப்படி தான்? அல் ஜாமிஉ ஸஹீஹுல் முஸ்னதுல் முஹ்தஸர் மின் ஹதீதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ சுனனிஹி வ அய்யாமிஹி. வாழ்வின் பல பகுதியில் ஆச்சரியமான நிகழ்வுக்கு சொந்தக்காரர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் ஒரு செய்தியை விட்டு வந்தேன். ஹர்தங்கிலே அவர்களை சோதிப்பதற்காக 10 அறிஞர்கள் சனதை மாற்றி மாற்றி சொன்னாங்களா இல்லையா? 10 பேர் ஒரு ஆள் சொல்லி முடிச்சாரு, தெரியாது. 2 பேர் 20, 30, 100 ஹதீஸும் தெரியலன்னே மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய இமாம்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க, 100 ஹதீஸில் ஒரு ஹதீஸமாக தெரியல. ஹாசிதீன்கள் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் பெரிய கொண்டாட்டம். இன்னைக்கு வண்டவாளம் கிழிஞ்சுது அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இருந்தாங்க அன்றைய காலத்தில். இமாம் புகாரி இருந்தார்கள். நீங்கள் 10 ஹதீதை சொன்னீர்கள் அல்லவா, அதில் முதலாவது ஹதீதினுடைய சனது இந்த 4வது சொன்னாரே இவருடைய 8வது ஹதீதில் இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம்!
இந்த ஹதீஸினுடைய சனது இங்கே இருக்கிறது. இந்த ஹதீஸ் நீங்கள் இரண்டாவது ஹதீஸை இப்படி சொன்னீர்கள், அவங்க திருப்பி அப்படியே சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை கேட்டால் அவர்கள் மனனம் செய்வார்கள். எதையும் ஒரு முறை நீங்க உங்களுடைய இரண்டாவது ஹதீஸ் இந்த சனத், இந்த ஹதீதுக்கான சனது 10வது சொன்னவருடைய 9வது ஹதீதிலே இருக்கிறது. இப்படி 100 ஹதீதையும் விளங்கப்படுத்திய பொழுது அந்த 10 பேர் மாத்திரமல்ல, அங்கே இருந்தவர்கள் எல்லாம் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பாதத்தில் சரணடைந்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! நீங்கள் அருமையான பெருமக்களே, இவர்களுடைய பிரதானமான 2 மாணவர்களை நாம் தவிர்க்க முடியாது. குறிப்பாக ஒரு மாணவரை தவிர்க்க முடியாது. முஸ்லீம், இமாம் முஸ்லீம். புகாரிக்கு அடுத்தது முஸ்லீம்ங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிட்டது தான். சில பேர் புகாரி முஸ்லீம் ஈக்குவலாக கூட பார்க்குறாங்க. ஆனால் பெரும்பாலான உலமாக்கள் புகாரி முதன்மையானது. ஏன்னா அவங்களுடைய சனத்தினுடைய வலிமை. ஏன்னா ஏன் அப்படி வந்ததுன்னா அதுக்குன்னு தெளிவு வரலாறு இருக்கு. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி வரைக்கும் இமாம் புகாரிக்கு பல சோதனைகள் வந்தது. ஊரை விட்டுலாம் வெளியாக்கப்பட்டாங்க. அப்படி அரசாங்கத்தினுடைய நெருக்கடிகள் ஏற்பட்டது, சங்கடங்கள் ஏற்பட்ட வேளையிலும் கூட பல பேர் அரசாங்கம் நம்மளை வம்பு காத்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க இல்லையா, பயந்து நிறைய பேர் விலகிட்டாங்க. ஆனால் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் ஃபர்பரி, முஹம்மது யூசுப் ஃபர்பரி ரஹிமஹுல்லா அவர்களும் ஒருபோதும் அவங்கள விட்டு விலகினதே இல்லை. ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு புறப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. அது காரணம் என்னன்னா, புகாராவுக்கே வந்தாங்க. திருப்பி புகாரால பெரிய வரவேற்பு, சொந்த ஊர்ல வரவேற்பு. மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இனிப்புகளை கொண்டு வந்து அவங்க தலையில கொட்டினாங்க, மலர்களை கொண்டு வந்து கொட்டினார்கள். இதெல்லாம் அந்த துறையில இருக்கக்கூடிய பலருக்கும் காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசரிடத்தில் பலவிதமாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு தோதுவா ஒரு நிகழ்ச்சி அமைந்தது. அந்த அரசர் என்ன, அந்த கவர்னர், அந்த ஊரினுடைய கவர்னராக இருந்தவர் ஹாலித் இப்னு அஹ்மது தியலி. அவர் சொன்னார், ஒரு ஆளை அனுப்பி புகாரியை, அந்த புகாரி கிதாப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த தூதர் வந்து சொன்னார், இமாம் புகாரி அவங்களாம் நீங்கள் வருவீங்களா, கவர்னர் கூப்பிடுறாரு, அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறதுக்கு கிதாப் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. இமாம் புகாரி சொன்னாங்க, அன லா உதில்லுல் இல்ம வலா அஹ்மிலுஹு இலா அப்வாபின் நாஸ். இந்த இல்மை நான் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டேன் என்பது மாத்திரமல்ல, எந்த அரசன் எந்த மக்களினுடைய வாசலுக்கும் இந்த கிதாபை சுமந்து கொண்டு நான் செல்ல மாட்டேன். தேவையானால் உன் கவர்னரை என் வீட்டுக்கு வர சொல், நான் பாடம் நடத்தக்கூடிய மஸ்ஜிதிலே வந்து அமரச் சொல் என்றார். ஒரு நல்ல கவர்னர் இருந்தால் பரவாயில்ல, வம்பு பிடிச்சவனா இருந்தான், ஊரை விட்டு வெளியே போன்ட்டான். ஊரை விட்டு வெளியே போன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவங்க எந்த ஊருக்கெல்லாம் போனாங்களோ அந்த ஊர்லெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய கவர்னர்களாக இந்த ஊரில் அனுமதிக்காது, இனி போகிறதுக்கு இடமே இல்லை. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மாணவர்கள்ட்ட அவங்க சொல்கிறாங்க, இதற்கு மேல் இந்த பூமியில் நான் வாழ முடியாது, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்கள் என்று கேட்டபோது, இந்த இடத்துல இப்ராஹிம் இப்னு மஅக்கல் நஸஃபின்னு ஒரு மாணவர் இருந்தார். அவங்க கேட்குறாங்க, யா அபா அப்துல்லா உஸ்தாத் அவர்களே, கைஃப தரா ஹாதல் யௌம், இந்த நாளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? போகிறதுக்கு இடம் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் ஊருக்குள்ளே நுழைய முடியாது, ஊருக்கு வெளியில் காட்டில் அல்லது எங்கேயாவது ஒரு சத்திரத்தில் உட்காரணும். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதை, இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? இமாம் அவருடைய பதிலை பாருங்க, லா உபாலி இதா சலிம தீனி, என் தீன் சலாமத்தாக இருக்குமேயானால் இதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன், எனக்கு தீன் முக்கியம் என்றார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தெரியும்னா இப்பவுமே கேட்டுக்கங்கன்னு ஒவ்வொருத்தனும் கேட்டாங்க. நான் இதுக்கு மேலே எங்கிட்ட நீங்கள் பெறுவதற்கான காலம் முடிந்து விட்டது, இந்த ஹதீதை பெறுவதற்கான காலம் முடிந்து விட்டது, இறுதியான சந்திப்பாக இது இருக்கும் என்றார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வியை கேட்டாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து சொன்னாங்க, தஅனி அன் உகப்பில ரிஜ்லைகா, இமாம் என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், சொல்லுங்க, எனக்கு அனுமதியுங்கள், கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதை தேடி 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 நடந்த உங்களுடைய பாதங்களை முத்தமிடுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். ஒரு வரலாற்று செய்தியை படித்த ஞாபகம் இருக்கிறது. இமாம் அபு ஐஸா திர்மிதி ரஹ்மஹுல்லா அவங்க எழுந்தாங்க. அவங்க அவங்களுடைய மாணவர். இமாம் ஒரு வாய்ப்பை எனக்கு தரணும், என்னன்னா
கண்மணி நாயகத்தினுடைய அந்த ஹதீதை பலமுறை லட்சம் கோடி முறை உச்சரித்திருக்கிறீர்கள். அவருடைய திருநாமத்தை உச்சரித்து சொல்கிறீங்க. அந்த நாவை நீங்கள் வெளியே நீட்ட வேண்டும், அதை நான் முத்தமிட வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் கடைசியாக அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வெளியிலே செல்கிறார்கள். ஒரு பகுதியிலே ஹர்க்தங் என்ற அந்த பகுதியிலே இன்னும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வெளியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இனி எங்கேயும் போக முடியாதுங்கிறது தெரிந்ததற்கு பிறகு கையை உயர்த்தினாங்க. அல்லாஹும்மா, அப்போ ஃபர்பரி கிட்ட இருக்கிறாங்க, ஃபர்பரி கூடவே இருக்கிறாங்க. அல்லாஹும்ம கத் லாகத் அலையல் அர்து பிமா ரஹபத் ஃபக்பித்னி இலைகா. இறைவா, இந்த பூமி சுருங்கி விட்டது, நான் போவதற்கு இடம் இல்லை, உன் பக்கம் என்னை நீ அரவணைத்துக் கொள்வாயா? இந்த பூமியில் இடம் இல்லை எனக்கு நான் போவதற்கு, ஆனால் உன் பக்கத்தில் விசாலமான இடம் இருக்குமே ரப்பே, உன் பக்கத்தில் என்னை அரவணைத்துக் கொள்வாயா என்று கேட்ட பொழுது அந்த துவாவின் அடிப்படையிலேயே அவர்கள் சில நாட்களில் நோயாகி மரணித்தார்கள் என்ற வரலாறு பேசுகிறது. அப்படி அவர்கள் மரணிக்கும் பொழுது ஹிஜ்ரி 256 கிபி 870 நோன்பு பெருநாள் இரவு. அவர்களை அடக்குவதற்காக மக்கள் திரண்டு ஊர்லேருந்து வெளியில் வர்றாங்க. அப்போ சமர்கந்த் இப்போ இருக்கக்கூடிய இடம் இல்லை, அப்போ வெளிப்பகுதி அது, இப்போ அது ஊராயிடுச்சு. அந்த இடத்திலே கபரை தோண்டுவதற்காக வந்த பொழுது வெண் மேகங்கள் அப்படியே அந்த கபரை சூழ்ந்து நின்றது. அப்படியே ட்ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கு, தூரிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு இந்த அபூர்வ துவாவை ஓதுவதற்கு, இந்த ஹதீதை ஓதுவதற்கு சனதை, அந்த இஜாசாவை கொண்டு வந்த நம்முடைய பாட்டனார் அல் இமாம் முஹம்மது இஸ்மாயில் நஹ்வி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜனாசாவிலும் அப்படி ஒரு மேகத்துண்டு வந்து மழை பொழிந்ததாக நம்முடைய பெருமக்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி மழை தூறிக்கொண்டு இருந்தது. மணலுக்குள்ளே வைத்து அடக்கிய பொழுது அதிலிருந்து ஒரு வாசனை கிளம்பியது. ஆச்சரியப்பட்டு போனார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு முகாலிஃபாக விரோதமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த கபருக்கு அருகிலே வந்து தௌபா செய்தார்கள் என்று இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறார்கள் தங்களுடைய கிரந்தத்தில். இமாம் ஸஹபி ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர்கள் அந்த இடத்திலே வந்து தௌபா செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 464 கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மழை இல்லாத நிலை ஏற்பட்ட பொழுது சமர்கந்தினுடைய கவர்னர் இடத்துல, இப்போ வேற கவர்னர், வருஷம் 200 வருஷம் ஆயிடுச்சு, அதில் அந்த ஊரில் உள்ள ஒரு சாலிகான மனிதர் வர்றார். வந்து, கவர்னர் அவர்களே, நான் ஒரு கனவு கண்ட, அதை சொல்லலாமா? சொல்லுங்க. அந்தஹுருஜா வதஹ்ருஜ் மஅக்கன் நாஸ். எங்கே போகணும்? நீங்களும் உங்களுடைய இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உங்களோட வரணும். இலா கப்ரில் இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஜியாரத், அவங்களுடைய கபருக்கு நீங்கள் வரணும். வந்து ஒத்தஸ்தகி இன்தஹு, அவங்க இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அங்கீகாரமாகும் என்று நான் கனவு கண்டேன் என்று சொல்ல, அப்படியே அது நடந்தது. 7 நாட்களாக மழை பொழிதது. அந்த மண் இருக்க, கபருடைய மண் வாசனை இன்றும் வருகிறது. ஆனால் அந்த மக்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. அரசாங்கம் மண்ணை கொட்டிக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம பாசது தான் லாரியா, அன்றைக்கி தான் வண்டியில் வந்து கொட்டியிருப்பாங்க. அப்படி கொட்ட கொட்ட மக்கள் அந்த மண்ணை அள்ளி கொண்டு சென்றார்கள். அப்படி ஒரு மனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அற்புதம். அதற்கு பிறகு அந்த பகுதியை நெருங்க விடாமல் அங்கே என்ன செஞ்சாங்க? ஒரு சுவர் அமைத்து மக்கள் நெருங்க விடாமல் சற்று தூரத்தில் இருந்து ஜியாரத்து செய்வது போன்று அந்த அரசு செய்தது என்பதை வரலாறுகளை பேசும். சங்கைக்குரிய பெருமக்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒரு துணுக்கு அல்லது ஒரு துண்டு இப்போது பேசப்பட்டது. அத்துணை தியாகம் முழுக்க இந்த சமூகத்திற்கு சரியான கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதை வழங்கிவிட வேண்டும் என்பதில் இருந்த ஆர்வமும் ஆவலும் ஆசையும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அவர்களை மிக்க உயர்த்தியது. அத்தகைய ஒரு மன்றை நாம் இன்று நடத்துகிறோம். அது நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பெருமக்கள்
நம்மை இதை இணைத்து வைத்திருக்கிறார்கள். இதை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இதனுடைய முஅஸ்ஸிஸீன்கள் ஏற்படுத்தியவர்கள் தந்திருக்கிறார்கள் என்றால் அதை உணர்ந்து நாம் அத்துணை பேரும் செயல்பட வேண்டும். இது ஒரு லேசான பாக்கியம் அல்ல. அறிஞர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன், புகாரி கிரந்தம் இருக்கக்கூடிய வீடு தீப்பிடிக்காது என்று. இப்போ எல்லா ஃப்ளைட்லேயும் அதை வச்சு விட்றணும், கப்பல்லையும் அதை வச்சு விட்றணும். கேட்க மாட்டானே, யார் கேட்டாலும் இவன் கேட்க மாட்டான், நம்ம ஆளு. அப்போ எல்லா புகாரிக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அது இருக்கக்கூடிய இடங்கள் விபத்துக்குள்ளாக ஆகாது என்று அத்தகைய ஒரு தனி சிறப்பு இமாம் புகாரி. அதே மாதிரி இந்த கிரந்தத்திற்கு இன்னொரு சிறப்பு, இது சரியாக ஓதப்பட்டு வந்தால் அங்கே காலராக இருக்காது என்றெல்லாம் நம்முடைய பெருமக்கள் இமாம்கள் முஹத்திதீன்கள் இதை பற்றி நிறையவே பேசியிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பும் சங்கையும் மிக்க இந்த கிரந்தத்தை தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பொருட்டால் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி இந்த மண்ணை இந்த நாட்டையும் அல்லாஹ் பாதுகாத்து உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய அத்துணை மக்களும் ஜனநாயக ரீதியிலே வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. ஜனநாயகத்தை உடைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று கருதுபவர்களை, அதற்கு துணைபவர்களை, அந்த காரியத்தை செய்பவர்களை அல்லாஹ் துண்டு துண்டாக்கி விடுவானாக, சிதைத்து விடுவானாக. இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லா சமய மக்களும் ஒன்றிணைந்து சகோதர உணர்வோடு வாழ்வதற்கான தௌஃபீக்கை தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாநபியின் மாமன்றாம் புனிதமிகு மஜ்லிஸுல் புகாரி ஷெரீப் சபையின் 99ஆம் ஆண்டின் 28ஆம் தினமான இன்றைய தினம் ஒரு விசேஷ தினமாகும். இப்புனிதமிகு சபையின் கதாநாயகர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு தினமாகும். இன்று ஓதப்பட்ட ஹதீத் மணிமொழிகளுக்கு விளக்க உரையை மஹபரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்-ஹாஜ் ஏ.கே. முஹம்மது அஸ்ஃபர் ஆலிம் அஷ்ரஃபி அவர்களால் வழங்கப்பட்டு, அதனைத் தொடர்ந்து புகாரா பதிந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை அல் ஜாமியுல் கபீர் பெரிய ஹுத்பா பள்ளியின் ஹத்தீபும் முஅஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனருமான மௌலவி அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் ஹஜ்ஜே அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹ்தரி அவர்களால் நடாத்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு பெறும் தருவாயில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து தொடரும் நிகழ்வுகளை அறிவித்தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபு தொழுகைக்கு பிறகு நம் மதஹபுக்குரிய இமாம் சட்டமேதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மீதான மௌலுது ஷரீஃபும், அதனைத் தொடர்ந்து அல் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குத்துபுல் ஹிந்த் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர்கள் மீது புகழ் மாலை மருதியா ஓதுதல். இந்நிகழ்விற்கு அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் எம்எல் முஹம்மது அலி ஆலிம் ஃபைசி அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தர இருக்கிறார்கள். அல்-ஹாஃபில் எஸ்.ஹெச். அலி ஃபஹத் பி அவர்களால் கிராத்து ஓதி இந்நிகழ்வை தொடக்கி தர இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இப்புனிதமிகு சபையின் செய்சபையா மதரசா ஹாமிதியாவின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் இணைந்து நடத்தக்கூடிய புனிதமிகு புர்தா மஜ்லிஸ் இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கு மாண்புயர் ஹாமிதியாவின் மதிப்புயர் முதல்வர் அல்-ஹாஜ் நஹ்வி ஐயல் நூருல் ஹக் நுஸ்கி அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தர மதரசா ஹாமிதியாவின் ஹிஃபுது பிரிவு பேராசிரியர் அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் எஸ்.ஜி. நசீம் காதர் சாஹிப் அவர்கள் முன்னிலை வகிக்க இந்நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இறுதியாக அந்நிகழ்வை
அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ்ஹெச் முஹம்மது அப்துல் காதிர் அவர்கள் இமாம் ஜீலானி மஸ்ஜித் அவர்களால் இந்நிகழ்வை துஆ ஓதி நிறைவு செய்யப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்நிகழ்வில் அனைவர்களும் கலந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ரஜபு பிறை 29/1/2026 திங்கட்கிழமை காலை 5:50 அருள் நபியின் அமுத மொழிக்கோர்வை புனிதமிகு புகாரி ஷரீஃபை சங்கையுடன் ஓதுதல். அதனைத் தொடர்ந்து காலை 9:15 மணிக்கு நபிமணி மொழிகளுக்கான விளக்க உரையும் சட்டமேதை அல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தையும் நிகழ்த்தக்கூடிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் TMN ஹாமிது பக்ரி ஆலிம் மன்பை அவர்கள் தலைவர் ஐக்கிய சமாதான பேரவை முதல்வர் அல் ஃபுர்கான் அரபிக் கல்லூரி தென்காசி அவர்களால் நடத்தவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை நிர்வாகத்தின் சார்பாக அறிய தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முத்தாய்ப்பு தினமான புனித அபூர்வ தினத்திற்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே எஞ்சியிருப்பதால் உள்ளூர் வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக நம்முடைய அலுவலகத்திற்கு சென்று அதற்குண்டான ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதிய வீட்டு உண்டியல் தேவைப்படக்கூடியவர்கள் உடனடியாக அலுவலகத்தை அணுகுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வருட நேர்ச்சை நிகழ்வு துஆவிற்கு அடுத்த தினம் நடைபெற இருக்கிறது. அதற்கு ஒரு பங்காக 4000 ரூபாய் என்றும் அரை பங்கிற்கு 2000 ரூபாய் என்றும் நிர்வாகத்தினரால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக அதற்குண்டான ரசீதுகளை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். சில முக்கிய அறிவிப்புகளை அறிவித்து தருகிறோம். நம்முடைய மஜ்லிஸை ஒட்டியிருக்கக்கூடிய முத்துவாப்பாத்திகா தெரு, கொச்சியாறு தெரு, சொலுக்கார் தெரு, சி கஸ்டம்ஸ் ரோடு, தீவு தெரு போன்ற பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய பெருமக்கள் தயவு கூர்ந்து அதனை தற்காலிக இடமாற்றம் செய்து நம்முடைய கமிட்டியினரோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போன்று வீடு கட்டுமான பொருட்களை போட்டு வைத்திருக்கக்கூடியவர்களும் அதனை தற்காலிகமாக இடமாற்றம் செய்து தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பு, தயவு கூர்ந்து இந்த பகுதிகளில் குப்பைகளை போட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்கள் பகுதியில் கடைகளை போட விருப்பம் உள்ளவர்கள் அதற்குண்டான பொறுப்பாளர்களான அல் ஹாஜ் NM அஹ்மது அவர்களையோ நோனா முஹம்மது முஹியுத்தீன் அவர்களையோ தொடர்பு கொண்டு உங்களுக்குண்டான விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பெண்கள் பகுதியில் முறையான அனுமதி பெற்று மட்டுமே கடைகளை தயவு செய்து போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய மஜ்லிஸின் செலவாளர்களின் அறிவித் தருகிறேன். மர்ஹூம் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேகுல் உலமா மூனா கானா சையத் இப்ராஹிம் ஆலிம் முஃப்தி அவர்களின் நினைவாக அல் ஹாஜ் AK யாசீன் அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கான செலவினங்களை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினரின் மர்ஹூமாக்களுக்காக துஆ செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த பெயர் பலகை நம்முடைய ஆண்கள் பகுதியிலும் பெண்கள் பகுதியிலும் போடப்பட்டுள்ளது. அந்த ஒட்டப்பட்டுள்ள பெருமக்களின் மறுமை வாழ்விற்காக ஈசால் தவாப் செய்யும் நிகழ்வு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக எல்லாரும் துஆ செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون
وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لكم مثلا أصحاب القرية إذ جاءهم المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم إن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين آت من نخيل وعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشاء نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين إليه ترجعون. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم الفاتحة. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديده القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز غير عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب بنواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون فثبت اللهم بحرمته ذلك الإيمان التصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا وسندنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم امددنا بمددهم وأكرمنا بكراماتهم ونفعنا بعلومهم وأفض علينا من فيوضاتهم وبارك علينا ببركاتهم آمين يا رب العالمين.
اللهم زدهم عزا وشرفا وتعظيما وتكريما اللهم اغفر لهم وارحمهم وآنس الله وحشدهم ونور الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتنا وسيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم اللهم يا قاضي الحاجات اقض حوائجنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير ببركة سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة وبوسيلة سيدنا محمد بن إسماعيل البخاري رضي الله عنه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصل وسلم على حبيبك سيدنا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين